அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்தியாவை நோக்கி கிழக்கிலிருந்து போர். எப்ப இந்த ட்ரம்ப் இந்தியாவை டெட் எக்கானமி, அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரோ, ட்ரம்ப் அவருடைய லட்சுமண் ரேகாவை தாண்டிட்டாரு. ட்ரம்புடைய பகிரங்கமான மிரட்டலையும் மீறி நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு அப்படின்னா, இது மிக முக்கியமான செய்தி யாருக்குன்னா, எந்த ஒரு நாடை உருவாக்குவதற்காக நம்மளுடைய சாம் அனெக்ஷா தொடங்கி இந்திரா காந்தி அவர்கள் வரை எந்த நாடை உருவாக்குவதற்காக இந்திய ராணுவத்தை கொண்டு போய் அங்க முக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அங்க அந்த ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற பேர்ல இந்த பாகிஸ்தானுடைய ராணுவம் ஆடிய இந்த நயவஞ்சக ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய முழு ராணுவத்துல 40% ராணுவத்தை முட்டி போட வச்சாங்களோ, அந்த நிகழ்வு மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சர்வ சத்தியமாக இருக்கிறது அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கணும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த காணொளிக்கு இந்தியாவை நோக்கி கிழக்கிலிருந்து போர் அப்படின்னு தலைப்பு வைக்கிறது தான் சால சிறந்த ஒரு பொருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியா சந்தித்து வரக்கூடிய அந்த நெருக்கடி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இது நெருக்கடியா அப்படின்னா மிக நிச்சயமாக நெருக்கடி தான். நெருக்கடின்னு இதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம நகர முடியும். என்ன நெருக்கடி, மிக குறிப்பாக கிழக்கிலிருந்து என்ன மாதிரியான ஒரு ஆபத்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மிக விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த டாரிஃப் வார். கிட்டத்தட்ட இந்தியா மீது 25% வரி, அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் வாங்கிறதால அதுக்கு ஒரு பெனால்ட்டின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தனக்கு நினைத்தபடி அவருக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுக்குள்ளே கொண்டு இந்த இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்பை விட்டுருக்கார் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதுக்கப்புறம் இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இந்தியா ஒரு பதிலடியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல இந்தியா இதுக்கு முன்பாக இருந்திருக்கலாம். ஆனால் சமீபமாக குறிப்பாக நம்ம இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தக உறவு நாம இந்த டிப்ளமேட்டிக்காக நாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டிப்ளமேட்டிக் சேனல் அப்படிங்கிறது எந்த வகையிலும் பாதிக்காம தான் இந்தியாவோட நகர்வு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் எப்போ இந்த ட்ரம்ப் இந்தியாவை டெட் எக்கானமி, அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாரோ, ட்ரம்ப் அவருடைய லட்சுமண் ரேகாவை தாண்டிட்டாரு. ஸோ நாம் அந்த லட்சுமண் ரேகாவை மெயின்டைன் பண்ணுங்கிற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. ஸோ நம்மளும் ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா வாங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி பட்டியலிட்டு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக தெளிவாக ஒரு பதிலடியை கொடுத்தது. இந்த பதிலடி தொடர்பாக வெள்ளை மாளிகையில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் இந்த யுரேனியம் உள்ளிட்ட அணு ஆயுத தயாரிப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்கு தேவையான மூலக்கூறுகளை வாங்குவதாக இந்தியா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பொறுப்பான தலைவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், நாங்கள் வாங்குகிறோம், ஆனால் நாங்கள் பிற நாடுகளை வாங்கிறத நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக போனோம் அப்படிங்கிறது எங்களுடைய பாலிசி அப்படிங்கிறதால இதுவும் வரும் நாட்களில் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த ட்ரம்ப் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியா, அது எனக்கு தெரியாது, இது சம்மந்தமாக நான் இன்னொரு இடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இதுதான் ட்ரம்ப்புடைய உண்மையான லட்சணம். அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 24லேருந்து 25 இந்த நிதியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட அவங்களுடைய இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது 50,000 கோடி. அந்த 50,000 கோடியில் அவங்க என்னென்ன வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முந்தைய காணொலியில் நம்ம விரிவாக ஒரு பட்டியலே போட்டிருந்தோம். ஃபர்டிலைசர்லேருந்து தொடங்கி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான சில விஷயங்கள்லேருந்து தொடங்கி இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் தொடங்கி நியூக்ளியர், குறிப்பாக இந்த அணு உலை சம்பந்தமான அதுக்கான மூலப்பொருட்கள் வரை எல்லாமே இவங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய முந்தனை காணொலியே அம்பலப்படுத்தணும். ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது எனக்கு தெரியவே தெரியாது, அப்படியா, நாங்கள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் பதில் சொல்கிறோம் அப்படின்னு. ஒரு தலைவருடைய லட்சணம் அப்படிங்கிறது இதுதான். அதுவும் குறிப்பாக இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போடைய லட்சணம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த நபர் சொல்லக்கூடியதை நம்ம பெரிய அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது இந்த ட்ரம்ப்போடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே வரும். ஏன்னா திடீர்னு ஒரு அவங்களுடைய வெள்ளை மாளிகையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை பார்த்து ட்ரம்ப் வர்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிக
ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. குறிப்பாக ஒரு அதிபர் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு மிக கேவலமாக இந்த ட்ரம்ப் வந்து உளறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒன்று. ஆனாலும் கூட ட்ரம்ப் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அதிகார மையம் இருக்குல்ல, மிக குறிப்பாக அந்த வெள்ளை மாளிகை அதிகார மையம், நம்ம நினைக்கிற அளவுக்கு இது சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. ட்ரம்ப் வேணா ஒரு கோமாளியாக இருக்கலாம், ஆனால் ட்ரம்ப் வழிநடத்தக்கூடிய, ட்ரம்ப் தலைமை பீடமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பெரிய அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய மிஷினரி இருக்குல்ல, அதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இப்போ அவங்க எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இந்தியாவை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, இந்த பத்திரிகைக்கு பாகிஸ்தானுடைய அவங்க இராணுவத்தில் இந்த அசீம் முனிருக்கு அடுத்த நிலை இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அதிகாரி, அந்த அதிகாரியோட பேர் வந்து அகமது ஷரீஃப். அந்த பத்திரிகையில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக கிழக்கிலிருந்து நாங்கள் நகர்வுகளை தொடங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரில் மரண அடி வாங்கிய பிறகும் கூட பாகிஸ்தான் கொஞ்சமும் திருந்தலை. குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தீவிரவாத முகாம்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தினம் தினம் முளைத்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இப்போது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியவே ஓவராலாக மாற்றுறாங்க. இப்போது அவங்க எங்கேருந்து தொடங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கிழக்கிலிருந்து, குறிப்பாக நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து, ஸோ அங்கே ஒரு ஃப்ரண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் பகிரங்கமாக ஒரு மிரட்டலை இந்தியாவை நோக்கி விட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில் மிக நிச்சயமாக அமெரிக்காவுடைய அரசாங்கம் இருக்குது. ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன். பாகிஸ்தான் அசீம் முனிர் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபரின் கீழே, அந்த ஒற்றை ஆட்சி முறையில் பாகிஸ்தான் வந்தாச்சு. பாகிஸ்தானுடைய சகல முடிவுகளையும் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஒற்றை மனிதராக அந்த அசீம் முனிர் அப்படிங்கிற நபர் இருக்கிறாரு. இந்த அசீம் முனிர் யாரோட செல்ல பிள்ளையா இப்போ சமீபத்தில் மாறி இருக்கார் அப்படின்னா, ட்ரம்ப்போட செல்ல பிள்ளையாக மாறி இருக்கிறார். ஸோ ட்ரம்ப் ஒரு கீ கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொம்மலாட்டம் மாதிரி ஆடக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த அசீம் முனிர் இருக்கிறார். ஸோ இப்போ அசீம் முனிரோடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய அதிகாரி இந்தியாவுக்கு கிழக்கில் இருந்து ஒரு ஆபத்து வரப்போது, அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு இவ்வளோ துணிச்சலாக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா, அதற்கான தைரியத்தை கொடுத்தது இந்த வெள்ளை மாளிகை இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம். ஒன்று. ரெண்டாவது, இவங்க கிழக்குன்னு இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறது என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? வங்கதேசம். ஒரு காணொலியில் நான் வங்கதேசம்னு குறிப்பிடாமல் ஈஸ்ட் பாகிஸ்தான் நான் சொல்லியிருந்தேன். உடனே நம்மளுடைய நிறைய வியூவர்ஸே வந்து கமெண்ட்டில் வந்து, ஏன்பா அப்படி சொல்கிற, வங்கதேசம் அது ஒரு தனி நாடு இல்லை அப்படின்ட்டு. அது தனி நாடாக தான் இருந்தது ஷேக் ஹசீனா அவர்கள் தலைமையில் அந்த நாடு இயங்கும் வரை. அதற்கப்புறம் அமெரிக்காவுடைய ஒரு கொத்தடிமை யூனஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அங்கே பங்களாதேஷில் எப்போ வந்து அந்த ஆள் ஆட்சிக்கு வந்தானோ அப்பையிலிருந்து அவங்க இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மிக குறிப்பாக உள்நாட்டு அளவிலையும் சரி வெளிநாட்டு அளவிலையும் சரி, குறிப்பாக எங்கே போனாலும், அதாவது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை கடலோடு இணைக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி வங்கதேசம் தான், எங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்ட்டு சொன்னதாகட்டும், ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்லேயே அவங்களுடைய இந்த முகமது யூனஸோடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக இங்கேயே ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாய் விட்டதாகட்டும், இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா, வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு மீண்டும் கிழக்கு பாகிஸ்தானாக மாறிவிட்டது, மீண்டும் அது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விட்டது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்க, முகமது யூனஸ், அசீம் முனிர், டொனால்ட் ட்ரம்ப், இதுதான் ஒரு நெக்ஸஸ். இந்த நெக்ஸஸ் இப்போ இந்தியாவுக்கு எதிராக ஓப்பன் ஆயிருக்கு. இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரகடனமாகவே அந்த நபர்கள் செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு பக்கம் நாம் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அக்ரெசிவாக போகிறோம். ஸோ அக்ரெசிவாக பொருளாதார ரீதியில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம். மிக குறிப்பாக நம்மளுடைய பிரதமர் பேசும்போது சுயசார்பு இந்தியா, அதாவது இந்திய பொருட்களை வாங்குவதற்கான முக்கியத்துவம் என்ன, இந்தியா உள்நாட்டிலே நம்ம தயாரிப்பதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இது எல்லாமே வெளிப்படையாக பேசுனதுக்கான மிக முக்கியமான காரணம், வேறு ஒரு நாடை இந்தியா சார்ந்து இருக்கக்கூடாது, அது ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி இறக்குமதியாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிளியரான ஒரு பதிலடியை கொடுத்தார். அது நேரடியாக பதில் அமெரிக்காவுக்கு தான். ஆனால் அமெரிக்காங்கிற வார்த்தையை கூட பிரதமர் அங்கே வந்து குறிப்பிடலை. ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படையாக அமெரிக்கான்னு குறிப்பிட்டே சொன்னாங்க. ஸோ இந்த நபர்கள் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான அந்த மிக முக்கியமான விஷயமா இந்த காரணிகள் தான் இருக்குது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப், அசீம் முனிர், அப்புறம் இந்த யூனஸ், இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு விளையாட்டை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த விளையாட்டை அவங்க எப்போ வேணால் தொடங்கியிருக்கலாம். இப்போ அவங்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ராங் டைம்.
ஏன் அந்த ராங் டைம்னு இப்போ நம்ம பார்ப்போம். வங்கதேசம் அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு கிளர்ச்சிக்கு பிறகு யூனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நபரை அமெரிக்கா ஒரு பப்பட் கவர்மெண்ட்டாக அங்கே வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ அங்கே அடுத்த வருஷம் 2026 பிப்ரவரி மாதம் அங்கே வந்து தேர்தல் நடைபெற இருக்கு. ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது யாருடைய அழுத்தத்தில் வந்தது அப்படின்னா, வங்கதேசத்துடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய வக்காருஸமான் அவருடைய அழுத்தத்தின் பேர் தான் இந்த முகமது யூனஸ் வேற வழியே இல்லாமல் தேர்தலை அறிவித்தார். ஸோ இப்போது பிப்ரவரி மாதமே அங்கே வந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் என்ன அவாமி லீக், அதாவது ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக்கை அங்கே நிற்க வைக்கக்கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தயாராக, மிக குறிப்பாக முகமது யூனஸ் ஷேக் ஹசீனான்னு கேட்டாலே அவருக்கு வந்து 2 நாள் வந்து குளிர் ஜுரம் வந்துடும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு தொடை நடுங்கி நபராக இருந்து கொண்டு ஒரு நாட்டை வந்து வழிநடத்த முடியக்கூடிய இடத்துல அந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு கிளர்ச்சியை வந்து உண்டாக்கணும். வங்கதேசத்தில் இருந்து ஒரு படை, வங்கதேசத்துடைய படை, வங்கதேசத்திலேயே அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய படை வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலை வந்து நடத்திச்சு அப்படின்னா இந்தியாவால் வந்து அதை சமாளிக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி வந்து சிக்கன் காரிடார், அது மட்டும்தான். அது மூலிமா அவங்க பெரிய அளவுக்கு ட்ரூப்ஸை வந்து கொண்டு வர முடியாதுன்னு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சகட்டு மெனிக்கு அவங்க வந்து இன்டர்நெட்டில் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் இதில் மிக முக்கியமான செக்கு வந்து எங்கே இருக்குன்னா, இப்போ நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் மாஸ்கோவில் இருக்கார். இப்போ நம்ம இந்த வீடியோவை பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் எங்கே இருக்கிறாரு? மாஸ்கோவில் இருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், வங்கதேசத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் மிக முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு இந்தியா, 2வது சைனா, 3வது அமெரிக்கா, 4வது ரஷ்யா. ரஷ்யாவுக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது வங்கதேசத்தில் வந்து இருக்கு. வக்காருஸமான் அவங்களுடைய ராணுவ தளபதி வக்காருஸமான் கடைசியாக சர்வதேச அவர் சுற்றுலா போனது அப்படிங்கிறது எங்கன்னா மாஸ்கோவுக்கு தான் அவர் போனார். அதே மாஸ்கோவில் தான் இப்போ நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் இருக்கிறார். அஜித் தோவல் அவர்களுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது அமெரிக்கா இந்த அளவுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பையும் மீறி, மிக குறிப்பாக ட்ரம்புடைய பகிரங்கமான மிரட்டலையும் மீறி நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு அப்படின்னா இது மிக முக்கியமான செய்தி யாருக்குன்னா, அந்த வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த திமிர் பிடித்த நபர்களுக்கு தான் மிக முக்கியமான முதல் செய்தி. ஆனால் இந்த செய்தியும் தாண்டி வங்கதேசத்தில் இவங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு. ஒருவேளை இந்தியாவுக்கு எதிரான நகர்வை இப்போ அவங்க சொல்ற மாதிரி நாங்கள் ஈஸ்ட்லேருந்து இந்தியாவை கிழக்கிலிருந்து நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இது ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா மிக நிச்சயமாக இந்தியா இதில் எவ்விதமான சமரசத்துக்கும் இடம் இல்லாமல் எந்த ஒரு நாடை உருவாக்குவதற்காக நம்மளுடைய சாம் அனெக்ஷா தொடங்கி இந்திரா காந்தி அவர்கள் வரை எந்த நாடை உருவாக்குவதற்காக இந்திய இராணுவத்தை வந்து கொண்டு போய் அங்கே முக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அங்கே அந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற பேரில் இந்த பாகிஸ்தானுடைய இராணுவம் ஆடிய இந்த நயவஞ்சக ஆட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய முழு இராணுவத்தில் 40% இராணுவத்தை வந்து முட்டி போட வச்சாங்களோ அந்த நிகழ்வு மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சர்வ சத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். இந்த முறை மீண்டும் அதே அலைன்ஸ் 1971 அப்படிங்கிறது இப்போ மீண்டும் திரும்புது. அன்னைக்கு எப்படி வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடை வந்து கபலீகரம் செய்ய அமெரிக்கா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடைய எதிர்ப்பெல்லாம் மீறி இந்தியா வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடை உருவாக்கி காட்டியதோ அதற்கு துணை நின்றது ரஷ்யா. இன்னைக்கு ஒரு சூழலை வந்தாலும் அதற்கும் துணை நிற்கும் ரஷ்யா தான் நமக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்கா உணர்த்தும் விதமாக தான் நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் மாஸ்கோவில் இப்போ வந்து பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அஜித் தோவல் அவர்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த நல்லுறவில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ரஷ்யா தொடர்ச்சியாக நமக்கு இந்த போர் கருவிகளையும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய S-400 தான் நம்ம எஃபெக்டிவாக ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து நம்ம எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம். மேலும் வாங்குவதற்கான ஆர்டர்ஸும் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதே ஆகஸ்ட் மாதம் அஜித் தோவல் அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வந்த பிறகு ரஷ்யாவுக்கு வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் போகிறார். இது எல்லாமே யாருக்கான ஒரு பதில்னா அமெரிக்காவுக்கான பதில்.
நீ கிழக்கிலிருந்து ஒரு போரை இந்தியாவுக்கு எதிராக தூண்ட வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா கனவுல கூட வந்து நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நகர்வுகளுக்கு தான் இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இவங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் வாங்கின அடி அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிக தெளிவாக வந்து தெரியும். இதன் பிறகு நம்ம போய் இந்தியாவை வந்து சீண்டணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு போவோம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிக நிச்சயமாக தெரியும். ஆனால் ஆப்ரேஷன் சிந்து டைமில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது, அந்த வாரில் சப்போர்ட்டிவாக இருந்தது சைனா. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அமெரிக்கா. ஸோ இப்போ இந்த அமெரிக்கா துணையோடு நம்ம இங்கே ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய நினைப்பு அப்படிங்கிறது ஒரு காலமும் பலிக்காது. குறிப்பாக அவங்களுடைய அதிகாரிகள் இந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுவதற்கான திமிரு வந்திருக்கு அப்படின்னா மிக நிச்சயமாக இதற்கான பதிலடி அப்படிங்கிறது மிக விரைவில் தரப்படும். மிக குறிப்பாக வங்கதேசத்தை வைத்து இவர்கள் ஆடக்கூடிய விளையாட்டு அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு விளைவை எப்படி 1971 பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தியதோ, அவங்க 2 பேர் கண்ணு முன்னாடியே வந்து வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாட்டை இந்திரா காந்தி உருவாக்கி காட்டினாரோ அதே போன்ற ஒரு பதில் மீண்டும் அமெரிக்காவுக்கும் இந்த பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து ஆணவத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பாடம் அப்படிங்கிறது புகட்டப்படும். அஜித் தோவல் அவர்களுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி, அதை தொடர்ந்து ஜெய்சங்கர் அவர்களும் போக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அமெரிக்கா கிட்ட இந்த டேரிஃப் விஷயத்தில் ஒரு காலமும் இந்தியா வந்து சமரசம் செய்து கொள்ளாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறத நிறுத்துங்கடா அப்படின்னு வந்து மிக வெளிப்படையாகவே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியாச்சு. அதற்கு கூட பதில் சொல்ல துப்புக்கட்ட ஒரு அரசாங்கம் தான் அமெரிக்காவில் குறிப்பாக இந்த ட்ரம்ப் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறோம். இது மிக நிச்சயமாக இந்த ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு உக்கிரமாக போனாலும் இந்த ஆட்டத்துடைய முடிவு அப்படிங்கிறது இந்தியா கையில் தான் இருக்கும். இந்த ஆட்டத்தை அமெரிக்கா எவ்வளோ வேகமாக வேணால் ஆடலாம். வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடையே உருவாக்கியது இந்தியா அப்படிங்கிறது அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தால் நல்லது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.